என்னோட படிச்சான் நான் இன்னும் புஷ் பைக்கல்ல தான் போறேன். அவன் பாரு பென்ஸ் கார்ல போறான். பாரு என்னோட தான் சவுதியில இருந்தான். டொய்லெட் கழுவினான். அப்புறம் 4 கடை வாங்கிட்டான் டவுன்ல. அவனை பார்த்து எரியுது, அவனை பார்த்து போறாம. அல்லாஹ் சொல்றான், நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா. உலக வாழ்க்கையை பங்கு வைக்கிறது நான். இவர் மௌலவி ஆகணும், இவர் முஃப்தி ஆகணும், அவர் ஆலிம் ஆகணும், இவர் டாக்டர் ஆகணும், இவர் இன்ஜினியர் ஆகணும், இவர் எம்ப்ளாயரா இருக்கணும், இவர் எம்ப்ளாயியா இருக்கணும், இவர் நர்ஸா இருக்கணும், அவர் யூரோலஜிஸ்டா இருக்கணும், இவர் வைரோலஜிஸ்டா இருக்கணும், அவர் டெர்மடாலஜிஸ்டா இருக்கணும். இது நாம் பங்கு வச்சது. பொறக்க போக்கல யாரும் பட்டத்தோட வரல, பொறக்க போக்கல யாரும் பதவியோட வரல, பொறக்க போக்கல யாரும் முஃப்தியா வரல. அல்லாஹ் சொல்றான், நாம் பங்கு வச்சதுடா இதெல்லாம், நாம் போட்ட பிச்சை இதெல்லாம். இத பார்த்து நீ ஏன் பொறாமப்படுறாய்? அல்லாஹ் கேட்கிறான், அஹும் யக்ஸிமூன ரஹ்மத ரப்பிக். இத பார்த்து ஏன் பொறாமப்படுற? உன்னை முஸ்லிமா படைச்சிருக்கிறேன். அல்லாஹ்க்கு நன்றி செலுத்து. நீ முஸ்லிம்கள் இஸ்லாத்தை விளங்காததுதான் ஆகப்பெரிய நஷ்டம். முஸ்லிம்கள் கலிமாவை விளங்காததுதான் ஆகப்பெரிய நஷ்டம். முஸ்லிம்கள் கலிமான பெருமதி விளங்காததுதான் ஆகப்பெரிய கை சேதம். சகோதரர்களே, எல்லாம் விளங்கியாச்சு. படிப்பு பத்தி தெரியும், பணத்தை பத்தி தெரியும், எல்லாத்த பத்தியும் தெரியும். ஆனா இஸ்லாத்தை பத்தி தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மள முஸ்லிம் ஆக்குறதுக்கு பட்ட கஷ்டம் தெரியாது. ஏன்? பிறந்தது முஸ்லிமா தானே, அதால தெரியாது இஸ்லாத்தின பெருமதி. இஸ்லாத்துக்கு வந்திருந்தா தெரியும். சஹாபாக்களுடைய வரலாறு எப்படி? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வரலாறு. நம்முடைய வரலாறு எப்படி? இஸ்லாத்துல பிறந்த வரலாறு. ஓசில வந்தது தானே, சும்மா கிடைச்சது தானே. அதால பெருமதி விளங்கல்ல. பெருமதி விளங்கினா மகரிப் தொலை பள்ளிக்கு வராம இருப்பானா? பெருமதி விளங்கினா வட்டி கடையில நிப்பானா? பெருமதி விளங்கினா சமூகத்தை பிரிப்பானா? பெருமதி விளங்கினா அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதிக்காம வெங்கையும் போவானா? பெருமதி விளங்கலே சகோதரர்களே. மௌத்த விளங்கலே, சக்கராத்த விளங்கலே, கபர விளங்கலே. துனியாண்டு ஓடுறாங்களே இந்த முஸ்லிம்கள். நாம ஒரு கூட்டம் பள்ளியில உட்கார்ந்து இருக்கிறோம். பார்த்தா வழங்கும் பெரிய ஒரு கிரௌட். வெளியே எவ்வளவு பெரிய கிரௌட் இருக்குது யோசிப்பாரு. இந்த பயான் பள்ளிக்கு வரவங்க தான் பயானுக்கு வந்திருக்கிறான். குர்ஆன சுமந்த பிள்ளைகள் பயான்ல இருக்குது. இவங்களுக்கா பயான் தேவை? தொழுகை இல்லாம வெளியில சுத்துறவனுக்கா பயான் தேவை?